ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து நிறைய ஷாப்பிங் வந்து போய் பண்ணிட்டு வந்தோம். எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் சரவணா ஸ்டோர் தான் போயிருந்தோம். சூப்பர் சரவணா ஸ்டோரில் வந்து அந்த 3000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் 1 லேக் மதிப்புள்ள ஒரு தங்கம் வந்து கிஃப்ட் கொடுக்குறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, நாமளும் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எப்படியும் பொங்கலுக்கு வந்து நம்ம ட்ரெஸ் எடுக்கணும். அது போய் அங்கே வந்து எடுத்துகிட்டு நாங்கள் எப்பயுமே வந்து சரவணா ஸ்டோரில் தான் எடுப்போம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலையும் வந்து நாங்கள் சரவணா ஸ்டோரில் தான் ட்ரெஸ் எடுத்து தான் வந்து போட்டிருப்போம். சரி, நம்ம எப்படியும் பொங்கலுக்கு போய் எடுக்க தான் போகிறோம். இப்போ வந்து முன்னாடியே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம், அந்த கூப்பனையே வந்து ஃபில் பண்ணி போடலாம், நம்மளுக்கு வந்து லக் இருந்துச்சுன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் வந்து போயிருந்தோம். நாங்கள் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே தேடி எடுத்து ஒரு 3000 ரூபாய் அந்த ரேஞ்சில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தேடி எடுத்து கடைசியில் பில் போடும்போது பார்த்திங்கன்னா 5000 சம்திங் வந்துருச்சு. சரி, அவங்க 5000க்கு மேலே வந்துருச்சு, நீங்கள் வந்து இன்னும் ஒரு 700 ரூபாயோ 800 ரூபாயோ போய் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வாங்க, நீங்கள் 2 கூப்பனாக எழுதி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனால் நாங்களும் என்ன பண்ணோம், போய் எக்ஸ்ட்ரா இன்னும் 2 நைட்டி வந்து நான் போய் எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக வந்து 6046 ருபீஸ்க்கு வந்து நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. அது மட்டும் இல்லாமல் மேக்கப் ஐட்டம்ஸ் வந்து ஒரு 200 ரூபாய்க்கு வந்து அது தனியாக வந்து பில் பே பண்ணனால அது வந்து அவங்க வந்து ஆட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. இப்போ வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ யார் யார் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதில் வந்து எங்கள் பேர் இல்லை. அதெல்லாம் லக் இருக்கிறவங்களுக்கு தானே கிடைக்கும். அது யாரோ ஒருத்தருக்கு, அதாவது ஒவ்வொரு பிரான்ச்லேருந்து ஒவ்வொருத்தருக்குன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து அது கிடைக்கல. சரி, நாங்கள் வந்து ஒரு எப்படியும் பர்ச்சேஸ் பண்ணுறது தானே, அதனால் பண்ணிட்டு வந்தாச்சு. கிடைக்குதோ இல்லையோ, நான் முன்னாடி போய் எழுதி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து போனோம். ஆனால் வந்து சரவணா ஸ்டோரில் வந்து நாங்கள் கிளம்பும் போது விலை மதிக்க முடியாத ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்தாங்க. அதை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அந்த 1 லட்ச ரூபா கிடைச்சா கிடையாது, கிடைக்கலனா போதும், இது கிடைச்சதே நம்மளுக்கு போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்படி என்ன விலை மதிக்க முடியாத பொருள் கொடுத்துட்டாங்கன்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, என்னோடய முருகன் தான். பழனி முருகன் வந்து காலண்டரில் வச்சு கொடுத்தாங்க. என்னடா இன்னும் நம்ம வீட்டுக்கு முருகன் வச்ச காலண்டர் வந்து கிடைக்கலையே அப்படின்னு ஒரு வருத்தத்தோடு இருந்தேன். போன வருஷம் வந்து வீடு தேடி முருகன் இருக்கிற ஒரு காலண்டர் வந்து கொடுத்தாங்க. அதையே நான் வந்து காட்டுறேன். இது வந்து நிறைய பேருக்கு வந்து சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் வந்து எனக்கு வந்து பழனி முருகன் அப்படிங்கிறது வந்து ஒரு எமோஷன். அது ஒரு ராஜ அலங்காரத்தில் நான் எதிர்பார்க்காத போது கிடைச்சதுனால அது ரொம்பவுமே எனக்கு ஸ்பெஷலாக இருந்துச்சு. அது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து போன வருஷம் வீட்டில் இருக்கும்போது அவங்களும் அந்த கோல்டு ஜுவல்லரியிலேருந்து இந்த காலண்டர் வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போது வந்து இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முருகனாக பார்த்து எங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணேன். நான் எதிர்பார்க்காம அது எனக்கு கிடைச்சதுனால அது எனக்கு ரொம்பவுமே ஸ்பெஷலாக இருந்துச்சு. அதனால் அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் 6000க்கு, அது வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ தான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக ஒவ்வொன்றா வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் பசங்க 2 பேருக்கும் வந்து பெல்ட் வாங்கினோம். பெல்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து 128, ரெண்டுமே வந்து 128 தான் 2 பெல்ட்டு. அதுக்கப்புறமா 2 மக்கு எடுத்தோம். பாத்ரூமுக்காக 25 ருபீஸ் ஒன்று, 2 மக்கு 50 ருபீஸு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, எங்கள் மித்ரனுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்தோம். பொங்கல் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிங்க் கலர் வித் நேவி ப்ளூ பேண்ட். இந்த கலர் வந்து நல்லா இருந்துச்சு, அதனால் இந்த கலர் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 875 ரூபாய் இதோட ப்ரைஸு. கலர் காம்பினேஷன் வந்து நல்லா இருந்துச்சு, அதனால் எடுத்தாச்சு. 2 செட்டு வந்து நாங்கள் மித்ரனுக்கு வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். அது வந்து இன்னொன்று வந்து ராமர் ப்ளூ கலரு. சரி, அது வந்து கொஞ்சம் பேண்ட் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வச்சுட்டு இந்த கலர் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து 240 ரூபாய் என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸ். அது வந்து தனியாகவே வந்து உள்ளே பில் போட்டுடுறாங்க. மேக்கப் மட்டும் தனியாக உள்ளே பில் போட்டுறதுனால அதை வந்து அவங்க கணக்கிலேயே எடுத்துக்கல 240 ரூபாயை. இல்லைன்னா எங்களோட அமௌண்ட் வந்து 6240 ரூபா வந்திருக்கும். நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பொட்டு. எங்கே போனாலும் தேவையோ இல்லையோ ஒரு பொட்டு எடுத்து போட்டு வந்துடுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கிளிப்பு, குஷி கிளிப்பு. அடுத்தது வந்து காம்பேக்ட் பவுட்ரு. இது வந்து நான் போன வீடியோவில் வந்து காட்டியிருப்பேன். மேக்கப் திங்ஸ் வாங்கினது அப்போ வாங்கினதா, அது வந்து தீர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150. அடுத்தது பார்த்திங்கன்னா ஐப்ரோ பென்சில், லிப் பாம், பின்னு, சேஃப்டி பின் வாங்கிட்டு வந்தேன்.
ஏன்னா பொங்கலுக்கு எப்படி saree கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா சேஃப்டி பின் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். நெயில் பாலிஷ் இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 ரூபா. இது ஒரு கலர், ஒயிட் கலர். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா மாரி பேபி பிங்க் மாரி ஒரு கலர். ரெண்டுமே வந்து 13 ரூபா தான். அதுக்கப்புறம் இன்னொரு லிப்பம், 2 லிப்பம் வாங்கியிருந்தோம். அவ்வளோதான். இது மட்டும்தான். இதுவே பார்த்துக்கிட்டிங்கன்னா 240 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பாப்பாவுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்காக டாய்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தோம். அந்த பாப்பாவுக்கு வந்து 2 வயசு தான் ஆகுது. அதனால் வந்து 300 ரூபா இந்த பொம்மை. அவங்க வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து கிஃப்ட் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. சரி அவங்களுக்காக ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவுக்கு ஒரு டாய் வந்து வாங்கிட்டு வந்தோம். அது வந்து 300 ரூபா. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா எங்கள் சின்ன பையனுக்கு ட்ரெஸ்ஸு. அவனுக்கு வந்து சிம்பிளாகவே எடுத்துட்டோம். ஏன்னா அவனுக்கு வந்து எந்த கலர் போட்டாலும் நல்லாயிருக்கும் கலராக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக. இவனுக்கு ரேட் கம்மி தான் நினைக்கிறேன், 603 ரூபா தான். அவனுக்கு தான் 270 ரூபா, 870 ரூபா. இவனுக்கு வந்து 603 ரூபா தான். இந்த ஷர்ட்டு ப்ளஸ் பிளாக் கலர் பேண்ட் 603 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து லோயர் எடுத்துருந்தாங்க. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 416 ரூபா. பிளாக் கலர். இன்னொரு கலரில் எடுத்துருந்தாங்க, அது எங்கேயோ அடியில் எடுத்துன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நம்ம பசங்களுக்கு வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக லோயர் தான் வந்து வாங்கியிருந்தோம். அவங்க வந்து வீடியோ எடுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சரி ஓரளவுக்கு நல்லா ட்ரெஸ்ஸாக போகணும்ல, அதனால் அவங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து ட்ரெஸ் வாங்க வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்கு டிஷர்ட் வந்து நிறைய இருக்குது, ஆனால் வந்து லோயர் தான் வந்து இல்லை, எல்லாம் கிழிச்சிட்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் அழுக்கு பண்ணிடுறாங்க மண்ணில் விளையாண்டு. அதோட போட்டு நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லோயர் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 69 ருபீஸ். எங்கள் மித்ரனுக்கு பெரிய பையனுக்கு வந்து எடுத்தோம். இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69 ருபீஸு. தாங்குமா என்னன்னு தெரில, போட்டு யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்தமாரி நாங்கள் வந்து ஒரு 4 வாங்கியிருந்தோம் ஒரே மாரி, 4 கலர். இது வந்து ஒன்று 69 ருபீஸு, 4 வாங்கிட்டோமா. அதுக்கப்புறம் எங்கள் சின்ன பையனுக்கு வந்து ஒரு ட்ராயர் வந்து வாங்கினோம். இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 118 ரூபா. இது கொஞ்சம் ரேட் அதிகம் தான், ஆனால் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து 118 ரூபா. அடுத்துட்டு இது பார்த்துட்டிங்கன்னா 140 ரூபா. ட்ராயர் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது, அந்தளவுக்கு குவாலிட்டியாகவும் இருக்குது. 140 ரூபா அந்த ட்ராயர். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இது வந்து 101 ரூபா. எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, அதனால் எல்லாம் குவாலிட்டியாக தான் இருக்குது. 101 ரூபா இது. அப்புறம் இது பார்த்துட்டிங்கன்னா இது 140 ரூபா. சேம் செகண்ட் ஒன் பார்த்துங்களா அந்த மாதிரி. ட்ராயர் எல்லாமே ஓரளவு குவாலிட்டியாக இருக்குது, ஆனால் வந்து அந்த லோயர் தான் வந்து 70 ருபீஸ் கட்டு வந்திருக்கோம். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, இது வந்து 100 ரூபா. ட்ராயர் எல்லாமே வந்து சின்ன பையனுக்கு எடுத்தது. அவன் வந்து அடிக்கடி மித்ரன் கூட ஸ்கூலுக்கு போயிடுவான். இவன் தானே டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணுறான், அதனால் இவனுக்கு கொஞ்சம் குவாலிட்டி எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா வந்து டவல் எடுத்துகிட்டு வந்தோம். டவல் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து ஆஃபீஸ்க்கு ஒவ்வொன்று டெய்லி எடுத்துகிட்டு போகிறதுக்காக. அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம், அது நல்லா இருந்தது அப்படின்றதுனால இப்போ வந்து ஒரு 2 அவங்களுக்கு வந்து ஒரு 2 டவல் எடுத்துகிட்டு வந்தோம். இது எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 15 ரூபா, 2 எடுத்துகிட்டு வந்தோம் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் மித்ரன் ஸ்கூலுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம். இது எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 24 ரூபா. இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து ஸ்கூல் லஞ்ச் பேக் வந்து போட்டு கொடுக்கறதுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்தோம். அடுத்தது வந்து நான் ஷால் எடுத்துகிட்டு வந்தேன். இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 144 ரூபா. நேவி ப்ளூ கலரு. இந்த கீழே மணி இருந்துச்சு, வேறு டிசைனில் தேடி பார்த்தேன், ஆனால் எனக்கு வந்து கிடைக்கல. ஏன்னா அந்த மணி வந்து வாஷிங் மிஷினில் போட்டால் ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அந்த கலர், இந்த கலர் வந்து எங்கேயும் கிடைக்கல. இது ஒன்று தான் இருந்துச்சு, மற்றதெல்லாம் ஓரளவுக்கு டல்லாக லைட் கலரில் தான் இருந்துச்சு. இந்த நேவி ப்ளூ வந்து நல்லா டார்க்காக இருந்ததுனால இந்த கலர் வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா என்னோடய நைட்டி தான் வந்து ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஒரு நைட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 350 ரூபா ஒரு நைட்டி. நான் வந்து எப்பயுமே 280, 250, 250லேருந்து 280க்குள்ளே தான் வந்து நைட்டி எடுப்பேன். எப்பயும் ஊரில் தான் எடுப்பேன். சரி இந்த டைம் வந்து இந்தமாரி ஒரு ஆஃபர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு ஒரு டைம் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். எல்லாமே கலர் காம்பினேஷனில் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, ஆனால் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து நைட்டியில் கம்மியாக தான் இருந்தது. இது பார்த்துட்டிங்கன்னா ரோஸ் கலர் வித் பர்பிள் கலர் நல்லா இருந்துச்சு காம்பினேஷன். இது எவ்வளோன்னா 350. இது ஒரு நைட்டி. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நேவி ப்ளூ வித் சாண்டல் கலரா இல்லை எல்லோ கலர், இது ஒரு கலர் வச்சுக்கோங்க.
இது ஒரு நைட்டி. இது வந்து நின்று காட்டியிருந்தேன்னா கரெக்டாக இருந்திருக்கும். இட்ஸ் ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர். என்கிட்ட எப்பயுமே வந்து க்ரீன் கலரும் ரெட் கலரு ரோஸ் கலர் இந்த கலரில் தான் அதிகமாக நைட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பார்க்காம கலர் பார்த்து எடுத்துகிட்டு வந்தேன். இது ஒரு கலர். இது வந்து நார்மல் டிசைன் தான். அதே சேம் டிசைனில் வந்து இது வந்து பஞ்சு மிட்டாய் கலர் மாதிரி பிங்க் கலர் வித் நேவி ப்ளூ. சேம் அதே டிசைன் தான், ஆனால் கலர் மட்டும் வேறு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ராம ப்ளூ வித் நேவி ப்ளூ காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. இந்த நைட்டியும் நான் முன்னாடி காட்டின நைட்டியும் சேமாக தான் இருக்கும், ஆனால் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். நேவி ப்ளூ சேம் தான், டிசைன் மாறும், அதுக்கப்புறமா கலர் மாறும். இந்த கலர் வந்து ரெண்டு காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. அதனால் இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்தது. இந்த கலர் பார்த்ததுமே நான் எடுத்துட்டேன், டிசைனில் நான் பார்க்கவே இல்லை. இது ஒரு நைட்டி. அவ்வளோதான். இது எத்தனை நைட்டி? 2 3 4 5 நைட்டி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து எங்கள் வீட்டுக்காரோட லோயர். இது வந்து நேவி ப்ளூ கலரு. ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் கலர் பார்த்துருப்போம். இது வந்து நேவி ப்ளூ. இது வந்து 416 416 ரூபாய் இந்த லோயரும். இந்த திங்ஸ் மட்டும்தான் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்தோம். இதுவே வந்து பார்த்துட்டிங்கன்னா 6000 ருபீஸு. கூப்பனுக்காக தான் மெயினாக வந்து போனதே. அது வந்து நம்மளுக்கு கிடைக்கல. சரி பரவாயில்ல, எப்படியோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒன்று தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். சும்மா வேஸ்ட்டாலாம் ஒன்று வாங்கிட்டு வரல. நைட்டிலாம் நான் வந்து எல்லாத்தையுமே வந்து தைக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 நைட்டி எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் 3 நைட்டி எடுப்பேன். ஆல்ரெடி பீரோவில் 3 நைட்டி இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இதை வந்து எடுப்பேன். இதெல்லாம் அப்படியே வந்து பேக் பண்ணி பீரோவில் போட்டுருவேன். நிறைய ட்ரெஸ் வந்து கிடக்கும். அதேமாதிரி நான் மீஷோலையும் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஒரு ஸ்வெட்டர் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். நான் கடைக்கு போன அந்த டைமில் தான் வந்து டெலிவரி வந்துருந்துச்சு. நான் இன்னும் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல. சரி அதையும் வந்து நம்ம வீடியோ எடுக்கும்போது ஒன்றா வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுருக்கேன். அதையும் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். வந்து நான் மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர் தான் வந்து வாங்கியிருந்தோம். சரி வால்பாறை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே போனால் இப்படி ரொம்ப குளிராக இருக்கும். கோயம்புத்தூரே பார்த்தீங்கன்னா ஊட்டி மாரி தான் இருக்குது. அப்போ வால்பாறை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வெட்டர் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். அப்புறம் ட்ரெஸ் ஒரு 2 3 ஆர்டர் போட்டிருக்கேன். எனக்கு சரவணா ஸ்டோரோ வேறு எந்த கடைக்கு போனாலுமே எனக்கு ட்ரெஸ்ஸு செட் ஆகாது. நான் வந்து ஆன்லைனில் தான் வந்து ஆர்டர் பண்ணிக்குவேன். ஃப்ளிப்கார்ட்டு மீஷோ 2ல் தான் வந்து ஆர்டர் போடுவேன். ஒரு 3 செட்டு ட்ரெஸ் வந்து நான் ஆர்டர் போட்டு வச்சுட்டேன். இது ஸ்வெட்டருக்கு தான் டெலிவரி வந்துச்சு. இது வந்து உங்களுக்கு முன்னாடியே வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இந்த கவரே பத்தலை. அட்லீஸ்ட் அதுக்கு சைஸ் வேறு சைஸாவது போட்டு பேக் பண்ணியிருக்கலாம். இது பாருங்கள் எப்படி ஓப்பனில் இருக்குன்னு. அந்த மாதிரியே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் வந்து பிளாக் கலர் ஸ்வெட்டர் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த காதுக்காக தான் முக்கியமாக நான் வந்து ஆர்டர் போட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கும் வந்து இந்த ஸ்வெட்டர் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அந்த லிங்க்கோ அப்படி இல்லைன்னா இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மீஷோவில் போட்டிங்கனாலே வந்து இது வந்துடும். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஸ்வெட்டர் வந்து போட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பில்டப் பண்ணுறணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்லை. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும். கொஞ்சம் பிளாக் கலரில் ஆர்டர் போட்டால் தான் நாம் கொஞ்சம் கலராக தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆர்டர் போட்டேன். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. எல்லாமே கை எல்லாமே வந்து ஃபிட்டிங்காக இருக்குது. எலாஸ்டிக்ன்றதுனால சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.